கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 123ஆம் சங்கீதத்திலே அந்த 2வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அதாவது எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் அவரையே நோக்கி இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு செபிக்கிற ஒரு காரியம். ஆனால் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என்று வேதம் சொல்கிறார். எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அப்போ தேவன் அவருடைய இரக்கத்தினால அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். இரக்கத்தினால நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் செய்கிறவர். தேவனுடைய இரக்கம், அவர் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ள ஒரு நல்ல தேவன். இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் என வேதம் ஆரம்பத்திலே சொல்ல, அந்த 1ஆம் வசனத்திலே பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே என்று வேதம் சொல்ல. பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, பரலோகத்தின் தேவன், உன்னதமான தேவன், உன்னதத்தினுடைய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். இப்போ எவ்வளோ பெரிய தேவனாக இருந்தாலும் அவர் இரக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போது நாட்களிலே எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும். எங்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும், நாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. உண்மையாகவே நாட்களிலே அவருடைய இரக்கத்தினால நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை அவர் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தை அவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது 67 கூட அந்த 3ஆம் வசனத்திலே 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க. தேவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு இறங்கி, தேவர் எங்களுக்கு இறங்கி இரக்கம் காட்டி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். தேவர் எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இரக்கம் காட்டும், எங்களுக்கு இறங்கி உம்முடைய இரக்கத்தினால எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும், எங்களை பிரகாசிக்கப்படும். உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் இரக்கத்தின் தேவன். அவர் இரக்கத்தினால நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தை அவர் செய்வார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் இரக்கத்தினால அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமோனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இது மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.